தமிழ்நாட்டில் ஒரு அரசு நிறுவனத்தை சரியாக நடத்தியே தீரணும், அதோட வருமானம் குறைஞ்சிடவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கொண்டு அரசும் அதிகாரிகளும் முழு மூச்சா செயல்படுவாங்கன்னா அது டாஸ்மாக் நிறுவனத்துக்காகத்தான். அந்த நிறுவனத்தை சரியாக நடத்துறதுக்காகவே வேறு சில பேர்களில் திட்டங்களை அறிவித்து பணம் கொடுக்கிற மாதிரி கொடுத்து திரும்ப டாஸ்மாக் மூலம் வாங்குறதெல்லாம் மக்களுக்கு தெரியாமலா இருக்கும். ஏன் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அங்கே கிடைக்கிற கிம்பளமே வேற லெவலில் இருக்கும். அப்படி அங்க வழங்கப்பட்ட லஞ்சத்தோட மதிப்பு மட்டும் சுமார் 1000 கோடின்னு சொல்லப்படுது. கடந்த மார்ச் மாதம் டாஸ்மாக் நிறுவனத்தோட தலைமை அலுவலகத்திலையும் அந்த நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர் உள்ளிட்ட பல முக்கிய புள்ளிகளோட வீட்லையும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. தமிழ்நாடே தலை குனிந்த தருணம் கூட சொல்லலாம். டாஸ்மாக்ல நடந்த ஊழல் மிகப்பெரிய சங்கிலி தொடர் அப்படிங்கிறத அங்க கிடைச்ச ஆவணங்களே காட்டி கொடுத்துருச்சு. அப்படி இடி வெளியிட்ட சில ஆதாரங்களை பத்தி இப்ப பார்ப்போம். நம்பர் 1, டாஸ்மாகின் போக்குவரத்து டெண்டர் ஒதுக்கீடுகளில் விண்ணப்பதாரர்களின் KYC விவரங்கள் மற்றும் DD விவரங்கள் சரியாக பொருந்தவில்லை. இறுதி காலத்தில் ஒரே ஒரு விண்ணப்பதாரர் மட்டுமே இருந்த போதிலும் அவருக்கே டெண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது மட்டும் இல்லாம போக்குவரத்துக்காக மட்டும் ஆண்டுதோறும் ரூபாய் 100 கோடிக்கு மேல் செலவு செய்திருப்பதாக கிடைத்த ஆதாரங்கள் முறைகேடு நடந்ததற்கான முக்கிய ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. நம்பர் 2, பார் உரிமை ஏலத்தில் நடந்த குளறுபடிகள் நமக்கு மேலும் அதிர்ச்சி தரக்கூடியதாகவே உள்ளன. டாஸ்மார்க்கால் பார் லைசன்ஸ் டெண்டர்கள் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு GST பேன் எண் இல்லை. முறையான KYC ஆவணங்கள் இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கே டெண்டர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒப்பந்தத்தை பெறுவது தொடர்பாக மதுபான நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கும் இடையே நேரடி தொடர்பு இருந்ததற்கான ஆதாரங்கள் அமலாக்கத்துறை சோதனையின் போது கிடைத்துள்ள ஆவணங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. டிஸ்டில்லரி நிறுவனத்தில் நடந்த சோதனையிலும் பல முக்கிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. அந்நிறுவனம் தொடர்புடைய SNJ, கால்ஸ், அக்கார்ட், SAFL அண்ட் சிவா டிஸ்டில்லரி ஆகிய மதுபான நிறுவனங்கள் மிகப்பெரிய நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நம்பர் 3, இது மட்டும் இல்லாமல் டிஸ்டில்லரி நிறுவனம் பாட்டில் நிறுவனங்களோடு இணைந்து சட்டவிரோத கட்டணங்கள் கணக்கில் வராத வகையில் நிதி பரிமாற்றம் நடத்தி மோசடியில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் EDயின் சோதனையில் அம்பலமாகியுள்ளது. இதன் மூலம் மட்டுமே அரசு கணக்கில் வராத சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துள்ளது. டிஸ்டில்லரி பாட்டில் நிறுவனங்கள் கூட்டு சதியால் பல வகையில் முறைகேடுகள் நடந்தது ED சோதனையின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. டாஸ்மாக் கடைகளில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பது குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக உள்ள முத்துச்சாமி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்? மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குறது பாதுகாப்பு வைப்பு தொகை, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட். அதை திரும்ப அவங்க கிட்டேயே கொடுத்துடுவோம்னு சொன்னார். இது நம்பும்படியாக இருக்கிறதா? மக்களே, இனி நீங்க தான் முடிவு பண்ணணும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா.